நம்ம இன்னைக்கு எந்த கண்ட்ரியோட டிஷ்ஷை பார்க்க போறோம்னா கனடா. நான் இதுக்கு முன்னாடி கனடாக்கு போனது கிடையாது, ஆனால் நான் போகணும்னு நினைக்கிற ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸில் கனடாவும் ஒன்று. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் கால்கரி ஸ்டைல் ஜிஞ்சர் பீஃப். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். இன்ட்ரோ. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரேம்குமார் மோகன். இந்த கால்கரி ஸ்டைல் ஜிஞ்சர் பீஃப் ஒரு கெனேடியன் சைனீஸ் டிஷ். இந்த டிஷ்ஷோட ஆரிஜின் நிறைய டிஷ்ஷோட ஆரிஜின் மாதிரி தான். நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷெஃப் இதை கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு பொதுவான ஆரிஜின் என்னன்னா, ஜார்ஜ் வாங்னு ஒரு நார்தர்ன் சைனீஸ் ஷெஃப் ஆல்பர்டாவில் இருக்கிற கால்கரின்ற ரீஜியனில் இந்த டிஷ்ஷை ஃபர்ஸ்ட் செஞ்சாருன்னு. இந்த டிஷ் கிரியேட் ஆனது 1970s தான். அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 50 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு யாராவது 50 வயசில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த டிஷ்ஷும் ஒரே டைமில் தான் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ப்ரிப்பரேஷன் அண்ட் மேக்கிங் ஒரு சைனீஸ் டிஷ் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இது கிரியேட் ஆனது ஒரு சைனீஸ் ஷெஃபோட கையால். இந்த டிஷ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பீஃப், பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர், கார்லிக், கேரட், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், சோய் சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், ஜிஞ்சர் பவுடர் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆயில் அண்ட் சால்ட். சரி, இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு தடவை பீஃபை போட்டு வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால பீஃப் இன்னும் கொஞ்சம் டெண்டராகவும் ஜூஸியராகவும் ஆகும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃபை இதோட ஆட் பண்ணி இந்த தண்ணியில் பீஃப் நல்லா ரின்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியிலே இந்த பீஃப் ஒரு 15 மினிட்ஸ் சோக் ஆகணும். சோக் ஆனதுக்கப்புறம் பீஃபை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர், இந்த பீஃப்க்கு தேவையான அளவுக்கு சால்ட், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் பவுடர் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வெறும் உப்பு மட்டும் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீஃப் மேலே கோட் ஆகிறதுக்காக 2.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இந்த பீஃபோட ஆட் பண்ணி இந்த பீஃப் பீசஸ் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மீட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் பீஃப் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பீஃப் பீசஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பீஃபை நார்மலாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணோன்னா இந்த டிஷ்க்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பீசஸ்லாம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணோம். அதுக்கு ஒரு 6 to 8 மினிட்ஸ் தேவைப்படும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த பீஃப் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீஃப் பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாப் பண்ண ஜிஞ்சர் ஆட் பண்ணி சாட்டே பண்ணோம். ஜிஞ்சர் சாட்டே ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜூலியனாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஸஸ் ஆட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், இது மூணுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாஸை திக்காகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த சாஸோட ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீஃபை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் மேலே சாஸ் எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி இந்த பீஃபோடு சேர்த்து இந்த சாஸை நல்லா சாட்டே பண்ணி விடுங்க.
குக்கிங் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை பிளேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு மேலே சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணால் இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த ஜிஞ்சர் பீஃபை நீங்கள் வேறு மீட் வச்சு கூட செய்யலாம். அப்படி செஞ்சிங்கன்னா வேறு என்ன நேம் மாறும். இந்த ஜிஞ்சர் பீஃப்க்கு பதிலாக நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிஞ்சர் மஷ்ரூம் ஆகும். இந்த மாதிரி நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த டிஷ் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், நான், சப்பாத்தி இந்த மாதிரி எந்த டிஷ்ஷோட வேணாலும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு இந்த டிஷ்ஷை பற்றி பேசுறதை விட கனடாவை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பேசுறதுக்கு பதிலாக அவர் பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பேசுங்க. எனக்கு கனடா பிடிச்சதுக்கும் கனடா பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ரீசனாக இருந்தது 2 யூடியூபர்ஸ். ஒன்று பீட்டர் மெக்கனன், இன்னொன்று மேடி ஹாப்போயா. இவங்க 2 பேர்கிட்ட நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். போத் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட் இருக்கும். இவங்க 2 பேர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்தை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு சில இடம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோவில் பார்த்தாலே நம்மளுக்கு இந்த இடத்தெல்லாம் நேரில் போய் பார்க்கணுன்ற மாதிரி தோணும். இவங்க 2 பேரோட வீடியோஸில் எனக்கு அந்த மாதிரியான ஃபீல் நிறைய தடவை வந்திருக்கு. எக்ஸாம்பிள் பேன்ஃப் நேஷ்னல் பார்க் அண்ட் முரேன் லேக், இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான இடம்லாம் நம்ம நேரில் போய் பார்க்கணும், நேரில் போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகணும், இல்லைனா தனியாக வச்சு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருக்கு. அந்த இடம்லாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும். சரி, ஓகே, மற்றதான் அவன் சொல்லுவான். சரி, ஓகே, நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் முரேன் லேக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வேறு ஒரு டிஷ்ஷை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ட்ராவல் நியூ பிளேசஸ், எதர் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. இந்த வீடியோவில் நம்ம கேல்கரி ஸ்டைல் ஜிஞ்சர் பீஃப், நான் பிரேம்குமார் மோகன், கேல்கரியில் இருக்கிற ஆல்பர்ட்டாவில் இருக்கிற கேல்கரி ஜார்ஜ் வாங்கின ஒரு நார்தர்ன் சைனீஸ் செஃப். எனக்கு கனடா பிடிச்சதுக்கும் எனக்கு கனடா பற்றி நான் தெரியும். That's it for me.